நண்பர்களே, இன்று நவம்பர் மாதம் 11ஆம் திகதி லண்டனில் இப்பொழுது பிற்பகல் 3:08. டெல்லி குண்டுவெடிப்பு தொடர்பாக பலதரப்பட்ட தகவல்கள் தற்பொழுது வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. ஒவ்வொன்றாக நாம் பார்ப்போம். இந்தியாவின் தலைநகரான புதுடில்லியில் உள்ள செங்கோட்டை அருகே திங்கட்கிழமை இரவு நடந்த கார் குண்டுவெடிப்பில் குறைந்தது 13 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இன்னும் 20 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த குண்டுவெடிப்புக்கான காரணம் எதுவும் இதுவரை அரசாங்கத்தால் கூறப்படவில்லை. ஆனால் இந்திய தலைநகரில் பிரதேசத்தில் உள்ள காவல்துறை பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை தற்பொழுது அங்கு அமுல்படுத்தி இருக்கிறது. குண்டுவெடிப்புக்கு காரணமானவர்கள் நீதியின் முன்னால் நிறுத்தப்படுவார்கள் என்றும் அவரது அரசாங்கம் இந்த சதி திட்டத்தின் அடிப்பகுதி வரை செல்லும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கின்றார். இரவு 7 மணிக்கு குண்டு வெடிப்பு நிகழ்ந்ததாகவும் போக்குவரத்து சிக்னலில் நின்ற ஹுண்டாய் i20 காரிலிருந்து இது நடந்ததாகவும் நம்பப்படுவதாக அமித்ஷா தெரிவித்திருக்கின்றார், உள்துறை அமைச்சர். இந்த குண்டுவெடிப்பில் உடல்கள் சிதைந்து கார்கள் சிதறின. சம்பவ இடத்துக்கு அருகில் சிதறடிக்கப்பட்டன. காவல்துறையினரும் புலனாய்வாளர்களும் அந்த பகுதியை சுற்றி வளைத்து தேடுதல்கள் நடத்தி வருகின்றார்கள். தாக்குதலுக்கு பிறகு உடனடியாக பாதுகாப்பு அமைப்புகள் இந்த குண்டுவெடிப்பு குறித்து கருத்து தெரிவிப்பதற்கு முன்பே பல இந்திய ஊடக அறிக்கைகள் இந்த சம்பவத்துக்கு முஸ்லிம்களையே குற்றம் சாட்டின. பயங்கரவாதத்திற்கு ஒரு மதம் உண்டு என்று இந்தியாவின் மிகப்பெரிய ஊடக வலையமைப்புகளில் ஒன்றின் ஆலோசனை ஆசிரியர் ஒருவர் எக்ஸ் தளத்திலே பதிவிட்டார். இது மீண்டும் மீண்டும் முஸ்லிம்களை நோக்கி குறிவைப்பதாக இருக்கிறது. முஸ்லிம்களை இந்தியாவிலிருந்து அகற்ற வேண்டும் என்கின்ற மனநிலையில் அந்த ஊடகங்கள் இருக்கின்றன. வெடிபொருட்களை வைத்திருந்ததாக கூறி முஸ்லிம் மருத்துவர்கள் சமீபத்தில் கைது செய்யப்பட்டதை தீவிரமயமாக்கலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்று அவர் எக்ஸில் தெரிவித்திருக்கின்றார். ஜெயின் சமூகத்துக்கு சொந்தமான ஒரு கோவிலுக்கு அருகே குண்டுவெடிப்பு நடந்ததாக மற்றொரு பத்திரிகையாளர் இனவாதத்தை கிளப்பினார். ஆனால் அந்த பகுதியில் டசன் கணக்கான மசூதிகள் இருப்பதை அவர் புறக்கணித்து விட்டார். அதை பற்றி அவர் பேசவே இல்லை. ஆகவே இது முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு தாக்குதலை தொடுப்பதற்கான வழி அமைப்பாக இந்த ஊடகங்கள், மோடியினுடைய ஆதரவு ஊடகங்கள் தற்பொழுது செய்திகளை பரப்பிக் கொண்டிருக்கின்றன. இந்திய பிரதான ஊடகங்களில் ஒரு பெரிய பகுதியினர் இஸ்லாமிய வெறுப்பு மற்றும் முஸ்லிம் எதிர்ப்பு பிரச்சாரத்தை நடத்துவதாக சமூக உரிமை குழுக்களால் குற்றம் சாட்டப்படுகின்றன. டெல்லியில் தாக்குதல் நடத்தியவர்கள் பாகிஸ்தானை தளமாக கொண்ட ஆயுத குழுக்களுடன் தொடர்புடையவர்கள் என்று போலீசார் சந்தேகிக்கின்றார்கள். எடுத்தவுடனே என்ன தாக்குதல் நடந்தாலும் பாகிஸ்தானை குற்றம் சாட்டுவது இந்தியாவினுடைய, மோடியினுடைய, அமித்ஷாவினுடைய ஒரு முக்கியமான குறிக்கோளாக இருக்கிறது. திங்கட்கிழமை கார்வெடிப்பை விசாரிக்கும் பொழுது இந்திய அதிகாரிகள் செயல்படுத்திய சட்டவிரோத நடவடிக்கைகள் சட்டம் 1967 இந்த சட்டம் இருந்தது. இந்த சட்டத்தை இப்பொழுது அவர்கள் அமுல்படுத்தி இருக்கின்றார்கள். 2004ஆம் ஆண்டில் இந்த சட்டம் கடுமையாக்கப்பட்டது. பயங்கரவாத நடவடிக்கைகள் தடுப்பு POTA என்ற மற்றொரு சட்டத்தின் பல விதிகளை இது உள்ளடக்கி இருக்கிறது. இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி தலைமையிலான அரசாங்கத்தால் போட்டா சட்டம் ரத்து செய்யப்பட்டது. இப்பொழுது மீண்டும் அந்த சட்டம் அமுல்படுத்தப்படுகிறது. UAPA சட்டம் பின்னர் மேலும் திருத்தங்களுக்கு உள்ளாக்கப்பட்டது. 2019 அது திருத்தப்பட்டிருக்கிறது. சட்டத்தின் மையம் என்னன்னா, பாதுகாப்பு படையினர் ஒருவரை பல ஆண்டுகளாக முறையாக குற்றச்சாட்டுகள் சுமத்தாமல் கைது செய்ய அனுமதிக்கும் விதிகள், ஆயுத குழுக்களின் தாக்குதல்கள் மற்றும் பல மாநிலங்கள் அல்லது நாடுகளின் எல்லைகளை உள்ளடக்கிய சிக்கலான தொடர்புகளை கொண்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் தொடர்பான வழக்குகளை கையாள்வதில் இது அவசியம் என்று அரசாங்கம் சொல்கிறது. 2021ஆம் ஆண்டின் நடுப்பகுதியில் UAPA சட்டம் தளர்த்தப்பட்டது. ஆனால் தொடர்ச்சியாக பல வழக்குகளில் பல ஆண்டுகள் சிறைக்கு பலர் சென்றிருக்கிறார்கள், இன்னும் சிறையில் வாடுகின்றார்கள். சரி, இந்த டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் தற்கொலை தாக்குதல் நடத்தியவர் என்று சந்தேகிக்கப்படும் மருத்துவர் உமர் உடைய புகைப்படம் வெளியாகி இருக்கிறது. அதனைத்தான் நான் முன்னால் போட்டிருக்கின்றேன். திங்கட்கிழமை மாலை செங்கோட்டை அருகே வெடித்து சிதறிய வெள்ளை நிற ஹுண்டாய் i20 காரை உமர் ஓட்டியிருக்கிறார். அந்த புகைப்படங்கள் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றன. உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. உள்துறை செயலாளர், உளவுத்துறை இயக்குனர், டெல்லி போலீஸ் கமிஷனர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் என்ன பிரச்சனைனா, இந்தியாவினுடைய உளவுத்துறை எங்கெங்கெல்லாம் கோட்டை விடுகிறதோ அதை பற்றி யாரும் பேச மாட்டார்கள். இந்த உளவுத்துறை தகவல்கள் ஏற்கனவே கிடைத்திருக்கும், உளவுத்துறைக்கு நிச்சயமாக கிடைத்திருக்கும். ஆனால் அவர்கள் இதை வெடிக்க வைத்திருக்கிறார்கள் என்று ஒரு சில அரசியல் விமர்சகர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஏனால் வெடிக்கட்டும், அதுக்கு பிறகு தங்களுக்கு அனுதாபம் வரும். பிஜேபி எந்தெந்த தேர்தல்கள் எல்லாம் நடைபெறுகிறதோ
அப்பொழுது ஏதாவது ஒரு குண்டுவெடிப்பை அவர்கள் நடத்துவார்கள். புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு ஒரு தேர்தல் நடந்தது. பெஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு ஒரு தேர்தல் நடந்தது. புல்வாமா தாக்குதலுக்கு பின்னால் நடைபெற்ற தேர்தலின் பொழுது மோடி உரையாற்றினார். இந்த புல்வாமா தாக்குதலில் இறந்தவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய பிஜேபிக்கு வாக்களியுங்கள் என்று. அடுத்தது பெஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு சொன்னார், இவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய பிஜேபிக்கு வாக்களியுங்கள் என்று. ஆகவே எப்பொழுதெல்லாம் தேர்தல்கள் நடைபெறுகின்றனவோ அப்பொழுதெல்லாம் குண்டுகள் வெடிக்கின்றன என்பது அரசியல் விமர்சகர்களுடைய கருத்து. யார் இந்த உமர்? ஜம்மு காஷ்மீரின் புல்வாமாவில் 89 பிப்ரவரி அன்று பிறந்த உமர் அல்ஃபலா மருத்துவக் கல்லூரியிலே மருத்துவராக பணிபுரிந்திருக்கின்றார். ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹரியானா காவல்துறையினரால் பயங்கரவாத நடவடிக்கையின் கீழ் நேற்று கைது செய்யப்பட்ட இரண்டு மருத்துவர்கள் அதீல் ராதர் மற்றும் முசமில் ஷக்கீல் ஆகியவர்களின் நெருங்கிய கூட்டாளியாக இவர் இருந்திருக்கின்றார். கடந்த சில நாட்களாக பரிதாபாத்தில் 2 முக்கிய நபர்களை கைது செய்தார்கள். 2900 கிலோ வெடிபொருட்கள் கைப்பற்றப்பட்டதாக அமித்ஷா குறிப்பிட்டிருந்தார். நடந்தது என்னவென்றால், செங்கோட்டைக்கு அருகே வெடித்த வெள்ளை ஹயுண்டாய் i20 கார் பதர்பூர் எல்லையிலிருந்து டெல்லிக்குள் நுழைவதை சிசிடிவி வீடியோ படங்கள் காட்டுகின்றன. அந்த கார் அவுட்டர் ரிங் ரோட் வழியாக பழைய டெல்லிக்குள் வந்தது. செங்கோட்டைக்கு அருகில் உள்ள வாகன நிறுத்துமிடத்தில் 3 மணி நேரத்துக்கு மேலாக அது நிறுத்தப்பட்டிருந்தது. அந்த கார் வாகன நிறுத்துமிடத்தில் பிற்பகல் 3:19 நுழைந்தது. சிசிடிவி காட்சிகள் சொல்கின்றன. மாலை 6:48 அளவில் புறப்பட்டிருக்கிறது. சிறிது நேரத்தில் அந்த கார் வெடித்து சிதறியது. சந்தேகிக்கப்படுகின்ற உமர் டிரைவராக இருந்திருக்கிறார். 1 நிமிடம் கூட காரை விட்டு வெளியே இறங்கவில்லை என்று சிசிடிவி காட்சிகள் சொல்கின்றன. ஆரம்பத்தில் ஓட்டுநரின் முகம் தெளிவாக தெரிந்திருக்கிறது. கார் முன்னோக்கி நகரும் பொழுது பின்னால் முகமூடி அணிந்த ஒருவர் இருப்பதும் பதிவாகி இருக்கிறது. ஆகவே அதற்குள் 3 பேர் இருந்திருப்பதாக தகவல்கள் சொல்கின்றன. தாக்குதலில் பயன்படுத்தப்பட்ட கார் பல பேரிடம் கைமாறியதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வருகிறது. ஆதாரங்களின்படி இந்த காரை சல்மான் மார்ச் 2025 தேவேந்தருக்கு விட்டிருக்கிறார். பிறகு அது அக்டோபர் 29 அன்று தேவேந்தரிடமிருந்து ஆமீர் என்பவருக்கும் பிறகு தாரிக் மற்றும் உமருக்கும் கைமாறி இருக்கிறது. ஆமீர் மற்றும் தாரிக் இருவரையும் டெல்லி போலீசார் விசாரித்து வருகின்றார்கள். கடந்த சில நாட்களாக பரிதாபாத்தில் பல மருத்துவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இவர்கள் மீது பயங்கரவாத தாக்குதலை திட்டமிட்டதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. ஸ்ரீநகரில் ஜெய்ஷ் இ முகமது அமைப்பை புகழ்ந்து சுவரொட்டிகளை ஒட்டுவதை சிசிடிவி காட்சிகள் காட்டுகின்றன. அதில் அகமது ராதர் ஒருவர் என்று இங்கே தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த வார தொடக்கத்தில் போலீசார் அனந்த்நாக்கில் சோதனை நடத்தி அதீலின் லோக்கரிலிருந்து AK-47 துப்பாக்கி மற்றும் வெடிமருந்துகளை கண்டுபிடித்ததாக மற்றும் ஒரு செய்தி சொல்கிறது. ஆனால் இந்திய ஊடகங்கள் தொடர்ச்சியாக முஸ்லிம்கள் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றன. ஏனெனில் முஸ்லிம்கள் முழு பேரும் பயங்கரவாதிகளாக அவர்கள் சித்தரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஏனெனில் மோடி மீடியாக்கள் இவ்வாறான சித்தரிப்புகளை உருவாக்கி எவ்வாறாவது முஸ்லிம்கள் மீது ஒரு கலவரத்தை உண்டு பண்ணுவதற்காக தற்பொழுது முயற்சித்து வருகின்றன. அதுதான் மிகப்பெரிய அச்சமாக இருக்கிறது. இந்த சம்பவம் பற்றி முதல் முறையாக பேசியுள்ள மோடி இதன் பின்னால் உள்ள சதிகாரர்கள் தப்பிக்க மாட்டார்கள் என்று தெரிவித்திருக்கின்றார். டெல்லியில் நேற்று மாலை நடந்த இந்த கொடூரமான சம்பவம் அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தி இருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, தனது உரையின் பொழுது எப்பொழுதும் ஹிந்தியில தான் பேசுவார். ஹிந்தியில் இருந்து ஆங்கிலத்துக்கு மாறிய மோடி இதற்கு பொறுப்பானவர்கள் அனைவரும் நீதியின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்று தெரிவித்தார். என்ன பிரச்சனை என்றால், தற்பொழுது மோடியை கவிழ்க்க வேண்டும் அல்லது மோடிக்கு எதிரான அரசியல் தாக்குதல்கள் அவர் மீது நிகழ்த்தப்படுகின்றன என்கின்ற குற்றச்சாட்டுகள் எழுந்த வண்ணம் இருக்கின்றன. சர்வதேச வலையமைப்பு மோடியை தூக்குவதற்காக, அந்த இடத்திலிருந்து அகற்றுவதற்காக முயற்சிகளை மேற்கொள்கிறதா என்கின்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. அண்மையில் பங்களாதேஷிலே கொலை செய்யப்பட்ட அமெரிக்காவினுடைய பயிற்றுவிப்பாளர், அதாவது ஆயுத பயிற்றுவிப்பாளர் ஒருவர் கொல்லப்பட்டார். அவருக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே ஒரு தொடர்பை ஏற்படுத்துகின்றார்கள். என்னவெனில், அவர் இந்தியாவில் உள்ள மோடியை கொலை செய்வதற்கு வந்தாரா என்கின்ற கேள்வியை பல ஊடகங்கள் எழுப்பியிருந்தன. அது மட்டுமல்ல, இங்கே ஆங்கில ஊடகங்களும் இந்த விஷயத்தை எழுப்பியிருந்தன. ஆகவே இப்ப இந்தியா அமெரிக்காவின் மீது முழுமையாக நம்பிக்கை கொள்ள வேண்டும். இந்தியா அமெரிக்காவின் மீது முழுமையாக சார்ந்திருக்க வேண்டும். ரஷ்யாவை சார்ந்திருக்க கூடாது. பிசினஸ் விஷயங்கள்ல கூட முழுமையாக அமெரிக்காவை சார்ந்திருக்க வேண்டும் என்ற நெருக்குதல்கள் எழுகின்றன. ஆகவே மோடிக்கு எதிராக இவ்வாறான தாக்குதல்களை சர்வதேச அமைப்புகள் தான் திட்டமிட்டிருக்கின்றனவா என்ற கோணத்திலும் விசாரணைகள் தற்பொழுது நடைபெற்று வருகின்றன.
இந்த சம்பவம் மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்ப ஏன் உளவுத்துறை இதனை தடுக்க முடியாமல் இருக்கிறது என்பதும் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. பல உயிர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றன. மீண்டும் ஒரு இனக்கலவரம், முஸ்லிம்களுக்கும் இந்துக்களுக்குமான இனக்கலவரம் வரக்கூடிய ஆபத்து இருக்கிறது. ஆகவே இவ்வாறான தூண்டுதல்களின் மூலம் அடுத்த தேர்தலை வெல்லுவதற்காக மோடி முயற்சி செய்கின்றாரா என்ற கோணத்திலும் ஆய்வாளர்கள் தற்பொழுது எழுதி வருகின்றார்கள். ஆகவே இந்த கார்குண்டு வெடிப்பில் இப்பொழுது 13 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள், 20 பேர் காயமடைந்திருக்கின்றார்கள். வெடிப்புக்கான காரணத்தை இதுவரை டெல்லி உளவுத்துறையோ அல்லது டெல்லி போலீசாரோ மத்திய உள்துறை அமைச்சோ தெளிவாக குறிப்பிடவில்லை. என்ன காரணத்திற்காக இந்த வெடிப்பு நிகழ்ந்தது என்று குறிப்பிடவில்லை. ஆகவே இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் இந்த மர்மம் துலங்க வேண்டும் என்று அரசியல் விமர்சகர்கள் எழுதி கொண்டிருக்கின்றார்கள். மேலும் தகவல்கள் வரும்பொழுது நான் உங்களுக்கு தருகின்றேன்.